ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவாரின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி கோவில் தான் வந்திருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்தால் உங்களோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம இந்த லைனில் தான் போக வேண்டி வரும். ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கோவில். நீங்கள் வேணும் அத்தனை வேண்டியதுமே கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த ஊருக்கு எல்லா ஊர்லேருந்தும் வந்து அம்மாவை தரிசித்து போவாங்க. பாருங்கள், பெரிய பெரிய நிறைய ஹோமெல்லாம் இங்கே நடத்துவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. நிறைய விசேஷ பூஜை வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இங்கே நடக்கும். பாருங்கள், பக்தர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, கூட்டம் கூட்டமாக நின்றுருக்காங்க. அதே போல் நம்ம மட்லக்கின்னு சொல்லுவாங்க, இந்த மாதம் கன்னிகா பரமேஸ்வரிங்க பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த கோவிலில் வந்து ஒரு வெள்ளி பல்லியும் தங்க பல்லி வச்சுருக்காங்க. இவங்களை தொட்டாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பல்லி தோஷம் எது இருந்தாலும் போய்டும் சொல்லுவாங்க. அதே போல் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் போய்டும் சொல்லுவாங்க. வராகி அம்மன் எல்லா வகையான அம்மனை வச்சுருக்காங்க. நம்ம வலம் வந்து அம்மா வேண்டிக்கிட்டு ஒரு 11 வாரம் ரவுண்ட் வந்தால் போருமானது. கிரிவலம் வர மாதிரி தாங்க இங்கே கூட வலம் வருவாங்க. ஒரு 11 முறை நம்ம கண்டிப்பாக சுற்றினா ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க ஒரு முறை இல்லைனா 3 முறை சுற்றினா கூட போதுமானது. இங்கே துலாபாரம் கூட நடத்துவாங்க. அவங்க வேண்டிக்கிட்டு இது நடந்துச்சுனாக்கா இடைக்கிட துலாபாரம் கொடுப்பாங்க. பாருங்கள், அதே போல் எல்லா தெய்வங்களும் அங்கே வச்சுருக்காங்க. வெங்கடாச்சலபதி வச்சுருக்காங்க. இது கோவிலை சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க பாருங்கள். அதே போல் எங்கே ஒரு அம்மன் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் இருக்கார். எல்லாத்தையும் இருக்காங்க. இந்த அம்மா ரொம்ப ரொம்ப பிரசித்திங்க. இங்கே வந்துட்டு உங்களோட வேண்டுதல் என்னவா இருக்கோ அது நீங்கள் கட்டி போட்டால் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. பேப்பரில் எழுதி வைக்குவாங்க நிறைய பேர். இங்கே பாரு, அதே போல் வந்துட்டு இங்கே வந்துட்டு ராகு கேத்து கூட இருக்காங்க. ராகு கேத்து இது கூட பூஜை கூட செய்கிறாங்க. யாருக்கு எந்தெந்த மாதிரி பூஜை வேணுமோ அது கூட செய்வாங்க. அதே போல் இங்கே வந்துட்டு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப பிரசித்திங்க. ஆடி மாதம் ரொம்ப தடவில் பூஜை செய்வாங்க. அதே போல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வேண்டிக்கிட்டு எலுமிச்சை வந்துட்டு விளக்கு ஏற்றுவாங்க. பாருங்கள், இந்த கருட கம்பத்துக்கிட்ட நிறைய பேர் அம்மனை நினச்சிட்டு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவாங்க. அதே போல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கு கூட ஏற்றுவாங்க. இந்த விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேண்டியதில் கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். பாருங்கள், அதே போல் இங்கிட்ட ரொம்ப கோதானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்துட்டு நிறைய பசுக்கொட்டு கூட தானம் கொடுத்துருக்காங்க. அது கோயிலுக்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் அரிசி வெள்ளம் நிறைய கொடுப்பாங்க. இந்த கூட மாடு கூட நிறைய பேர் அது கொடுத்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த அங்கே கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த மடலக்கின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ, தேங்காய், வெள்ளம்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. அம்மாவுக்கு நம்ம பூஜை செய்துட்டு நம்மளுக்கு பூஜை கொடுப்பாங்க. அதே இப்போ அந்த அரிசி வெள்ளம்லாம் அவங்க பூஜையை செய்து பொங்கல் பிரசாதமாக செய்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க. பாருங்கள், இங்கே வந்துட்டு எல்லா பூஜை சாமகிரி அத்தனை கிடைக்கும். பாருங்கள், பூ எல்லாமே, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்துட்டு எல்லா வீட்டிலேருந்தும் மெஜஸ்டிக்கு, மார்க்கெட், சிவாஜி நகர், எங்கே இலங்கா எங்கே வேணாலும் நீங்கள் இருந்ததுனாலும் உங்களுக்கு பஸ்ஸு டைரெக்டாக இந்த கோவிலுக்கு உண்டு. கண்டிப்பாக யாரெல்லாம் வர முடியுமோ நீங்களும் வந்து அம்மனை தரிசித்து அம்மனோட அருளை பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே கன்னிகா பரமேஸ்வர அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டிப்பாக போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போக முடியாதவங்க நீங்கள் யூடியூப்லேயே பாருங்கள். யூடியூப்பில் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்ததுக்கு நன்றிங்க. அதே போல் உங்களுக்கு இஷ்டப்பட்டாக்கா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் கன்னிகா பரமேஸ்வரி.